ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனென்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனென்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பிற்பகுதியில், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்
என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புகிற போது பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படியாக நான் வைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிறையிருப்புகளுக்குள் நாம் கடந்து போகிறோம். ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் வாழ்க்கையாக இருந்தாலும், ஆண்டவரை பற்றி அறியாதிருக்கிறவர்கள் வாழ்க்கையாக இருந்தாலும், எத்தனையோ விதமான பாடுகளில் சிறைப்பட்டவர்களாக நாம் வேதனையோடு கூட வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றி அந்த சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுவித்து காப்பாற்றுகிற போது பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் நம்மை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வாராம். வேத புத்தகத்தில் உசியா என்ற ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த ராஜா தேவனை தேட மனது இணங்கி இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை தேடுவதற்கு தன்னுடைய இருதயத்தை இணக்கமாக வைத்துக்கொண்டு, கடினமாக அல்ல, கல்லாக அல்ல, எதிராக அல்ல, தேவனை தேடுவதற்கு தன்னுடைய மனதை ஆண்டவர் பக்கமாக இணங்கினான். ஆண்டவரோடு கூட இணைந்து அவரை தேடுவதற்கு அவன் ஆரம்பித்தான். அப்படி அவன் மனது இணங்கி ஆண்டவரை தேடுகிற போது, அவன் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் அவனுடைய காரியமெல்லாம் வாய்த்தது. அது மாத்திரமல்ல, அவனுடைய கீர்த்தி எகிப்து முழுவதும் பரவியதா. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கூட பூமியில் எல்லா ஜனங்களிலும் இருக்கிற எல்லா மக்களை காட்டிலும் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உசியா ராஜாவை போல தேவனை தேடுவதற்கு நாம் மனது இணங்கி ஆண்டவரை தேடுகிறவர்களாக மாறுகிற போது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சிறையிருப்புகளை மாற்றி நம்மையும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படியாக செய்வார். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி அதற்காக ஜெபிப்போமா? ஒருவேளை சிறையிருப்பில் நாம் அகப்பட்டிருக்கிறவர்களாக நாம் காணப்பட்டாலும், ஆண்டவரை தேடாமல் இதுவரை மனம் போன போக்கில் போய்கொண்டு வழி தப்பி தவறான பாதைகளில் வழிகளில் நடந்து போனவர்களாய் இருந்தாலும், ஆண்டவர் அந்த சிறையிருப்பை திருப்பி நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நமக்கு மன்னித்து பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் நம்மை சிறந்திருக்கும்படி, நம்மை அவர்களை காட்டிலும் கீர்த்தியாக இருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை வைப்பார் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறபடியினால் அவரை நோக்கி பார்த்து அந்த மாதிரி கிருபைகளை ஆண்டவர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்தில் உம்முடைய உதவியை நாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற போது பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் எங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன், புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறபடியினால் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த காலம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், சிறையிருப்பாக இருந்தாலும், பாவமும் அக்கிரமும் நிறைந்ததாக இருந்தாலும், எல்லாவற்றையும் மன்னித்து மாற்றி சிறையிருப்பை திருப்பி புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்கிற தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவனை தேடவும் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் மனது இணங்கி ஆண்டவரை பற்றி கொண்டு வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உசியா ராஜாவுடைய வாழ்க்கையில் கீர்த்தி எகிப்து தேசம் முழுவதும் பரவினது போல ஆண்டவரை எங்களையும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி வைத்தருளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாமே, மற்றவர்களிடத்திலும் சொல்லுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.